இந்த லேடி என் அண்ணன் அபிஷேக் பிரேம் மெஹ்ராவோட பொண்டாட்டி கிடையாது. நான் அவருக்கு என்ன வேணும்ன்றது இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அந்த கல்யாணம் முறிஞ்சு போச்சு. இவ பொய் சொல்றா. நான் ஒன்னும் பொய் சொல்லல, உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் எல்லாருக்கும் உண்மையை நிரூபிக்க போறேன், அதுவும் ஆதாரத்தோட. மித்தாலியானி, இப்பவே போய் கொண்டு வரேன். எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி சர்க்கஸ் வேலையெல்லாம் பாப்பேன்னு. அதனாலதான் ரிங் மாஸ்டர் ஆயிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த ஆலியா கொடுங்க. இதுதான் அந்த டிவோர்ஸ் பேப்பர். இதுல பாத்தீங்கன்னா பிரக்யாவோட சைன் இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல உங்களோட சைன் இருக்கு மேம். அப்புறம் எப்படி புருஷன், எப்படி பொண்டாட்டி, எப்படி ஊர்மேன் எனக்கு சொல்ல முடியுமா? ப்ளீஸ் நீ கத்தாத. என் அண்ணன் உன்னை சந்திக்கவே விரும்பல. ஏன்னா எப்பெல்லாம் அவரோட வாழ்க்கைக்குள்ள நீ வரையோ அப்பெல்லாம் பேட் லக்க தான் கொண்டு வரேங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால உன்னை விட்டு விலகி இருக்க முடிவு எடுத்துட்டாரு. இவளை சந்திக்க விருப்பம் இல்லைன்னு என்கிட்ட அவர் சொல்லிட்டாரு. அவர் என்கிட்ட சொன்னதை தான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்த பேப்பர்ல என் சைன் இருக்கிறது உண்மைதான். ஆனா மேம், இந்த ஆலியா என்கிட்ட போய் சொல்லி இந்த சைனை வாங்கிட்டா தானே. பசங்களுக்கு எது சரி எது நல்லதுன்னு சொல்லி கொடுக்குற நீ எப்படி சைன் பண்ணலாம்? நான் எந்த தப்பும் பண்ணல. எக்ஸாக்ட்லி, நீ தப்பே எதுவும் பண்ணலதான். இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல தெளிவான முடிவெடுத்து தானே நீ சைன் பண்ணிருக்க. நீ என்ன வேணாலும் சொல்லு, என்ன வேணாலும் பண்ண. இன்னைக்கு நான் அவரை சந்திக்கிறத உன்னால தடுக்க முடியாது. ஃபைன். அப்ப ஒரு ஸ்பெஷலான விஷயத்துக்கு தயாரா இரு பிரக்யா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நான் எந்த பிரச்சனையை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேனோ அந்த பிரச்சனையை கண்ணு முன்னாடி நிக்கிது. கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாங்க. அப்புறம் நீங்க எல்லாரும் என்ன சொன்னீங்க? பொண்டாட்டிக்கு அவங்க சட்டப்படி உரிமையை வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல. சட்டம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. குறைஞ்சபட்சம் 20 தெரிஞ்சிருக்கணும். தப்பானவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா அதுவே தப்புன்னு உங்களுக்கு தெரியும்ல. போலீஸ் வந்தா உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க அரெஸ்ட் ஆக விருப்பம் இல்லனா ப்ளீஸ் லீவ். மேம், இவங்க ரொம்ப சரியா தான் சொல்றாங்க. இவங்களே டிவோர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி அவர் பொண்டாட்டியா இருக்க முடியும்? அப்ப நம்ம இவ்வளவு நேரம் தப்பான ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோமா? ஆமா மேம், சரியா சொன்னீங்க. இங்க பாருங்க மேம், இது டிவோர்ஸ் பேப்பர் தான். இதுல நான் தான் சைன் போட்டேன். ஆனா 3 நாள் முன்னாடி தான் எங்களுக்கு திரும்பவும் கல்யாணம் ஆச்சு. எங்க கல்யாணத்தை இவங்க எல்லாரும் வீடியோ கால்ல மொபைல்ல பார்த்தாங்க. பாட்டி, நீங்க ஏன் பேசாம அமைதியா இருக்கீங்க? அவங்க தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அதுக்கு இல்லன்னு தானே அர்த்தம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆதாரம் தேவைன்னா நான் இப்பவே கன்ஃபார்ம் பண்றேன். அத்தை, நீங்க ஏதாவது கல்யாணத்தை பாத்தீங்களா? ஆமா இல்லன்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல. மித்தாலியானி, நீங்களாவது கல்யாணத்தை பாத்தீங்களா? கல்யாணமா? மொபைல்லையா? மொபைல்ல யாரு கல்யாணத்தை பாப்பா? கல்யாண மண்டபத்துல தானே நடக்கும். மண்டபத்துக்கு தான் நாங்க போகவே இல்லையே. போய் இவங்கள நீ மட்டும் தான் உண்மை சொல்லிட்டு இருக்க, நாங்க எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கோமா? அதுவும் எந்த சாட்சியும் ஆதாரம் இல்லாம நீ உண்மை சொல்லிட்டு இருக்க, அப்படித்தானே? இப்ப நீங்களே சொல்லுங்க. எங்க கிட்ட விட்னஸ் இருக்கு, சாட்சியும் இருக்கு. இவகிட்ட வார்த்தை மட்டும் தான் இருக்கு. அந்த வார்த்தையை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன கேட்டா நாம இங்கிருந்து போறதுதான் நல்லது. ஐ திங்க் அதுதான் சரியா இருக்கும். ஏன் இப்படி எல்லாம் பண்ற ஆலியா? அவரை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன்னு சொல்றேன். ஒரே ஒரு தடவை அவரை என்ன பார்க்க விட ப்ளீஸ். நாங்களும் உன்னை சந்திக்க விருப்பப்படல, அண்ணனும் உன்னை சந்திக்க விருப்பப்படல. இங்க இருந்து உடனே கிளம்பிட்டேன் வை, ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேருவேன். இல்லனா லைஃப் ஃபுல்லா நம்பிக்கை இல்லாத இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேம், நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். நாங்க கிளம்புறோம். மேம், மேம் நில்லுங்க ப்ளீஸ். நான் சொல்றத கேளுங்க. அவங்க போய் சொல்றாங்க, நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? மேம் ப்ளீஸ்.
யாரும் உனக்கு சப்போர்ட்டா கூட்டிட்டு வந்தியா அவங்களே இங்க இருந்து போயிட்டாங்க. நீயும் உன்னோட மூளையை கொஞ்சம் பயன்படுத்தி, இல்லனா ஜெயிலுக்கு போறதுதான் உன்னோட தலையெழுத்தா இருக்கும். நான் திரும்ப போறதுக்காக ஒண்ணும் இங்க வரல. நீ யார பாக்கணும்னு ஆசைப்படுறியோ அவரை உன்னால பார்க்க முடியாது. அவர் உன்னை சந்திக்கவும் ஆசைப்படல. அதனால நீங்க இருந்து போறதுதான் நல்லது. பிராச்சி, என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? வேற என்ன, அந்த மேரா ஹவுஸ்ல ஏன் எல்லாரும் அவ்வளவு ரூடா இருக்காங்க? அப்கோர்ஸ் பல்ஜித் பாட்டியை தவிர எல்லாருக்கும் அம்மா கிட்ட என்ன பிரச்சனைன்னு தெரியல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எல்லாத்த விட முக்கியமான விஷயம், அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஏன் அம்மாவை அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு? கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். அவர் தான் அந்த ஃபேமிலியோட ஹெட். அவருக்கு என்ன காரணம் இருக்க போகுது? கண்டிப்பா எல்லாருக்கும் ஏதாவது வீக்னஸ் இருக்கும். அவரோட காரணத்தை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா அம்மா இருக்காங்களே, அங்க இருக்கிறவங்களே அப்பாவை சந்திக்க வைக்கிற மாதிரி பண்ணிருவாங்க. இங்க இருந்து ஒரு முடிவோட போயிருக்காங்க. உனக்கே தெரியும்ல, அம்மா சபதம் எடுத்தா அப்புறம் மொத்த உலகமும் அதுக்கு கட்டுப்படும். அது போகட்டும் பிராச்சி, நம்ம சித்தி கூட போயிருக்கணும்னு உனக்கு தோணலையா? இல்ல, அம்மாவை விட அவங்க கிட்ட நம்ம பேசிட முடியுமா? நல்ல வேளை நீ அங்க போகல, இல்லனா நீ அங்க போய் பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிடுவ. அப்படின்னா அதான் எங்க வேணாலும் எது வேணாலும் பேசுற பழக்கம் உங்ககிட்ட இருக்குல்ல. அம்மா அப்பா ஒண்ணு சேர்ற நேரத்துல உன்னால அது கெட்டு போயிரும். உன்னை பத்தி புகழ்ந்து பேசுறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பைத்தியம், அவங்க என் அம்மா. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங். அவங்களுக்கு நம்மள யார் உதவியும் தேவையில்லை. நீ வேணா பாரு, அப்பாவை அவங்க பாக்குறது யாராவது தடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, அப்பாவை கூட்டிட்டு இங்க வந்துருவாங்க. பெட் வச்சுக்கலாமா? இல்ல, எது நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு பெட் கட்டணும்? உன்கிட்ட பெட் கட்டி தோக்க எனக்கு விருப்பம் இல்ல. வெளியே ஸ்மார்ட் தான் நீ. பைத்தியம். பிரக்யா, நீ ஏன் பிடிவாதம் பிடிக்கிற? போலீஸ் வந்தா நீயும் தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிப்ப இல்லையா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இப்ப போலீஸ் வந்தா யாருக்கு பிரச்சனை ஆகும்னு ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால தாராளமா போலீஸ் வர. போலீஸை இந்த வீட்டுக்கு வந்து இந்த வீட்டுல என்ன மறைச்சு வைக்கிறீங்கன்னு பாக்கட்டும். நாங்கெல்லாம் ஒன்னும் திருடங்கெல்லாம் கிடையாது, எதையாவது மறைச்சு வைக்கிறதுக்கு. நீங்க எதையும் மறைச்சு வைக்கலன்னா அப்புறம் உங்க பார்வை ஏன் இப்படி நேர்மையா இல்லாம இருக்கு? யாரும் ஏன் என் கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிறீங்க? இந்த வீட்ல ஏதோ பெருசா தப்பு நடக்குது, அதை என்கிட்ட இருந்து எல்லாரும் மறைக்கிறீங்க. பாட்டி, நீங்களே சொல்லுங்க. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த கத்து கத்திட்டு இருக்கேன், ஆனா அவருக்கு என் குரல் கேட்கல. என் குரலை கேட்டுட்டும் வேணும்னே அவர் என்ன சந்திக்காம இருக்கிறாரா என்ன? பாட்டி, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சில சமயம் உண்மையை சொல்லாம இருக்கிறதா பொய் சொல்றதை விட மோசமான விஷயம். ப்ளீஸ், தயவு செஞ்சு இவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். நான் என்ன சொன்னேன்னா அதுதான் உண்மை. அண்ணன் உன்னோட முகத்தை பார்க்க விரும்பல. உன்னை பார்க்க அவருக்கு விருப்பம் கிடையாது. சோ ப்ளீஸ் லீவ். இங்க இருந்து முதல்ல வெளியே போ. போறேன். போலீஸ் இங்க வரட்டும், அதுக்கப்புறமா நான் இங்க இருந்து போறேன். போலீஸ நான் தான் வர சொல்லிருக்கேன். அவங்க உன் பேச்சு கேட்பாங்களா? ஆர் யூ மேட்? போலீஸ் வந்தாங்கன்னா இதோ அவங்க வந்துட்டாங்க. இன்ஸ்பெக்டர், இந்த பிரக்யா அரோரா இங்க வந்து. பிரக்யா மெஹ்ரா. பிரக்யா அரோராவா இருந்த உன் அண்ணனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட பேரு பிரக்யா அபிஷேக் மெஹ்ரா. இன்ஸ்பெக்டர் அந்த டிவோர்ஸ் பேப்பரை பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உன்னோட பேர் என்னன்னு தெரிஞ்சிடும். திரும்ப திரும்ப உன்னையே நீ அசிங்கப்படுத்திக்கிறே பிரக்யா. இந்த தடவை அப்படி நடக்காது. இப்ப நான் என்னோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ ப்ரூவ் பண்ண போறது இல்ல. நான் என்ன ப்ரூவ் பண்ண போறேன்னா, என் புருஷனுக்கு எதிரா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. எப்ப இந்த வீட்டுக்குள்ள அவ வந்தாலும் அப்பத்துல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கா. ஒண்ணு இவளை மென்டல் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்க, இல்லனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. இங்க பாருங்க, ஒருவேளை நீங்க இங்க இருந்து போலனா அப்புறம் நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி யார் வீட்டுக்குள்ளேயாவது வந்து அவங்களை நீங்க டென்ஷன் படுத்த கூடாது. அதுவும் இல்லாம நீங்க யாரை மீட் பண்ண விரும்புறீங்களோ அவரே உங்களை மீட் பண்ண விருப்பப்படல. அப்புறம் எதுக்காக இங்க இருக்கீங்க? அவர் என்ன சந்திக்க விருப்பப்படுறாரா இல்லையான்னு அவர் வாயால கேட்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன். உங்களோட இந்த பிடிவாதம் தேவையில்லாம பெரிய பிரச்சனையில மாட்டி விடலாமா? கண்டிப்பா இவ மாட்டட்டும். அப்பதான் இவளுக்கு புத்தி வரும். இவங்களே தப்பு பண்ணிட்டு அந்த பழிய தூக்கி அடுத்தவங்க மேல போட்டுடுறாங்க தெரியுமா? அதுதான் உண்மை. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், இவங்க சொல்றத நீங்க நம்பாதீங்க. ஒருவேளை இவங்க எந்த தப்பு பண்ணலன்னா எதுக்காக இவங்க பயப்படணும்?
நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேக்குறேன். ஒரே ஒரு தடவை அவரை என் கண் முன்னாடி கூட்டிட்டு வாங்கன்னு. ஒரு தடவை என் புருஷனை நான் பாத்துடுறேன். அவர் உன்னோட புருஷனே கிடையாது. அவர் உன்னை சந்திக்கிறதுக்கு விருப்பப்படல. சரி, அவர் என் புருஷன் இல்ல. இந்த வீட்டோட ஓனர் அவர் தானே. நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். ஓனருங்கிற முறையில அவர் என்ன இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் அவர் உன்னை சந்திக்க விருப்பப்படல. அதுவும் இல்லாம அவர் முன்னாடி நீ போறதுக்கு நான் விரும்ப மாட்டேன். ப்ளீஸ் மரியாதை எங்க இருந்து போயிடு. இன்ஸ்பெக்டர், எனக்கு என்ன தோணுதுன்னா என்னோட ஹஸ்பண்ட் இந்த வீட்ல இல்லன்னு தோணுது. அப்படி அவர் இந்த வீட்ல இருந்தாருன்னா அவருக்கு எதிரா ஏதோ தப்பு நடக்குது. நீங்க நேரா போய் அவர் நல்லா இருக்காரான்னு பாத்துட்டு வந்து சொல்லலாம் இல்லையா? ஒரு வேலை பண்ணு, நீ போய் பாத்துட்டு வா போ. சரிங்க ஒரு மேடம். நிமிஷம். இவர்தான் என்னோட புருஷன். ஆனா இன்ஸ்பெக்டர், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நாங்க போய் பார்த்துட்டா உங்க எல்லாரோட டவுட்டும் கிளியர் ஆயிடும்ல. மித்தாலியானி இவங்களை கூட்டிட்டு போங்க. அப்புறம் அண்ணன் அப்படியே மீட் பண்ணி கூட்டிட்டு வாங்க. நான் எப்படி போய் மீட் பண்ண வைக்கிறது? நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த டாக்டர் சொல்லிருக்காரு இல்லையா அபிக்கு உடம்பு சரியில்லைன்னு, அவரை யாரும் சந்திக்க கூடாதுன்னு. பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், இங்க ஏதோ தப்பு நடக்குதுன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. நான் வந்ததுல இருந்து இதே மாதிரிதான் சாக்கு போக்கு சொல்லிட்டு உனக்கு அண்ணன் மேல அக்கறையே கிடையாது. ஆனா எங்களுக்கு அக்கறை இருக்கு. அவர் உன்னை சந்திக்க விருப்பப்படல. அதனால முதல்ல இங்க இருந்து வெளியில போயேன். மித்தாலியானி இவங்களை கூட்டிட்டு போங்க. அப்புறம் இவங்க வந்து அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோங்க. நான் போங்கன்னு சொல்றேன்ல. நீங்க வாங்க. இவங்க என்ன மறைக்கிறாங்கன்றத இப்ப என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். நீங்க ஏன் இவ்ளோ பயப்படுறீங்க? நீங்க ஏதாவது பேய் படம் பாத்திருக்கீங்களா? அதுல என்ன நடக்கும்? அந்த பேய் இருக்கும் இல்லையா, அது ஹீரோ ஒண்ணும் பண்ணாது. ஆனா ஹீரோ கூட இருக்கிற எல்லாரையும் உண்டு இல்லன்னு பண்ணிடும். என்ன சொல்ல வரீங்க? அது வந்து நான் ஹீரோவோட சொந்தக்கார முறையில வரேன். சோ நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க? நாங்க பெரிய வீட்டு ஆளுங்க கேட்டகரியில வருவோம். ஆனா நீங்க யோசிக்கிறீங்கல்ல, அதெல்லாம் பிலிம்ல தான் நடக்கும். அப்படின்னா உங்களுக்கு பயம் இல்லையா? கண்டிப்பா இல்ல. அப்ப எனக்கு முன்னாடி நீங்க போங்க. அது வந்து அபிஷேக் மெஹ்ராவோட போட்டோவை நீங்க பாத்தீங்க இல்லையா? இது அவரோட ரூம். நீங்க உள்ள போங்க. என்னாச்சு? நீங்க ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? இன்ஸ்பெக்டர், நான் சொன்னல அங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு. நீங்க என்ன பாத்தீங்களோ அதை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுங்க. மிஸ்டர் மெஹராவை பாத்தீங்களா? பார்த்தேன். அங்கதான். அவர் எப்படி இருக்காரு கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் நல்லா இருக்காரு. நல்லா இருக்காருன்னா நீங்க எதுக்காக கத்துனீங்க? உங்க கான்ஸ்டபிள் எங்க அண்ணனை நேர்ல பாத்துட்டாங்க. இப்ப ப்ளீஸ் பிரக்யாவை நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. இல்ல இன்ஸ்பெக்டர், இல்ல, இவளை நீங்க அரெஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப இவ இங்க இருந்து போயிடுவா. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுமா. இங்க பாருங்க, நீங்க எங்களை என்ன பண்ண சொன்னீங்களோ அதெல்லாம் நாங்க பண்ணி முடிச்சாச்சு. எங்களை எந்த கேள்வியும் கேட்காதீங்க. அதுவும் இல்லாம நீங்க மிஸ்டர் மெஹராவோட ஒய்ஃப் கிடையாது. அதனால இங்க வந்து அவங்களையும் அவங்க ஃபேமிலியும் தொந்தரவு பண்றதுல உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவர் எப்படி இருக்காருன்னு தெரியணும்னு ஆசைப்படுற அவ்வளவுதான். என் கான்ஸ்டபிளும் அவரை பாத்துட்டாங்க. அவர் நல்லா இருக்காரு. ஆமா, திரும்ப திரும்ப இதே கேள்வி கேட்காதீங்க. அவர் நல்லா இருக்காருன்னா அப்ப இங்க பாருங்க, நாங்க உங்களுக்கு வெறும் வார்னிங் கொடுத்து அனுப்புறதா இருந்தோம். ஆனா நீங்க இதே மாதிரி பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்ப என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாத. சரி, நான் இங்க இருந்து போயிடுறேன். திரும்பவும் இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இதுதான் உங்களுக்கு நல்லது. போங்க. டோன்ட் வரி, இனிமே இவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இவங்க மறுபடியும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஏன் இங்கே நிக்கிறீங்க? இங்க இருந்து போங்க. நான் ஒரு தடவை பாட்டி கிட்ட பேசணும்.
நான் தான் பாட்டி, நான் தான். சரி போலாம். பாட்டி ப்ளீஸ், இந்த வீட்டுல ஏதோ தப்பு நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. அந்த கான்ஸ்டபிள் அவர் நல்லா இருக்காருன்னு சொல்றா, ஆனா அவ கண்ணுல போய் தெரியுது. யாரும் என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டாங்க. நீங்களாவது தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் பாட்டி. யாருக்கு என்னோட உதவி தேவையில்லையோ அவங்க நல்லாவே யோசிச்சுக்கோங்க. பிரக்யா, எனக்கு எதுவும் தெரியாதுமா. நீ இங்கிருந்து போயிடு. இதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. மீரா இங்க இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இல்லையா? ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். இந்த வீட்ல எவ்வளவு ஆளுங்க கம்மியா இருக்காங்களோ அந்த அளவுக்கு அண்ணனோட உண்மையான நிலவரம் வெளியில தெரியாம இருக்கும். யாரும் என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்களாவது உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். யாருக்கு என்னோட உதவி தேவையில்லையோ அவங்க ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கலாம். அவ ஏன் அந்த மாதிரி சொல்லணும்? பல்ஜித் பாட்டிக்கு ஆலியா எதுக்காக தேவைப்படுறா? எனக்கு எதுவும் தெரியாது. நீ இங்கிருந்து போயிடு. இதுல தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது இருக்கு. பாட்டி சொல்றதுல எந்த தப்புமே இல்ல. ஆலியா தான் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா. என் மனசு சொல்றது சரிதான். இங்க ஏதோ தப்பு நடக்குது. இல்லைன்னா பல்ஜித் பாட்டி என்னை இங்க இருந்து போன சொல்லவே மாட்டாங்க. இப்படி விட்டுறேன்னு சொல்றாங்க. இது பெரிய விஷயம். அப்படின்னா நான் யோசிக்கிறத விட விஷயம் ஏதோ ரொம்ப பெருசா தெரியுது. என்ன ஆனாலும் சரி, அவரை சந்திக்காம நான் போக மாட்டேன். ஆமா, கிச்சன் காரிடார் வழியா இந்த வீட்டுக்குள்ள எப்படி போகணும்னு எனக்கு தெரியும். எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. சாப்பாடும் நான் பண்றேன், பரிமாறுறதும் நானே. நீ நீ எதுக்கு நல்லாவே சமைக்க மாட்டேங்கிற? நான் பண்ண மேம். ஆனா நல்லா பண்ணலையே. அவன் சாப்பிடல, அவனுக்கு அது பிடிக்கல. இதுக்கான அர்த்தம் இனிமே நான் தான் சமைக்கணும், அப்புறம் அவனுக்கும் நான் தான் ஊட்டி விடணும். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் ஆலியா கிட்ட நான் தான் திட்டு வாங்கணும். என்னைக்காவது ஒரு நாள் நான் பைத்தியக்காரியாவே மாறிடுவேன். எங்க ஊர்ல இருந்து நான் இங்க வந்தது நான் பண்ண பெரிய தப்பு. இதுக்கு பதிலா நான் என்ன அவங்கள பார்த்து பயப்படுறத விட இவங்கள பார்த்து நான் ரொம்ப பயப்படுறேன். ஆனா இது எல்லாத்தையும் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? உம்முன்னு என்னைய பார்த்துட்டு இருக்காத, போய் வேலை ஏதாவது இருந்தா பாரு போ. உன்னால ஒரு வேலையை ஒழுங்கா பண்ண முடியாதா? நீ ஒரு நல்ல மேனேஜர்ங்கிறதுனால நான் உன்ன பூரப் கூட இருக்க சொல்லல. நீ நல்ல மனுஷங்கிறதுனால தான் அவர் கூட இருக்க வச்சேன். பூரப் ரொம்ப ஷாக்ல இருக்காரு. அவர் கூடயே நீ இரு. அவரை தனியா எங்கேயும் போக விட்டுறத என்ன? பூரப் ஷாக்ல இருக்கானா? ஆனா ஏன்?
அப்படி என்ன நடந்ததுன்னு ஆலியா பூரப் கூட தன்னோட மேனேஜரை இருக்க சொல்லியிருக்கா. கடவுளே, இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. சரி, எப்ப பூரபா உன்கிட்ட வந்து பேசுறாரோ அப்ப நான் அவர்கிட்ட பேசுறேன்னா. இப்ப நான் என்னதான் பண்றதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. மொத்த பொறுப்பு என் தலைமையில வந்து விழுந்துருச்சு. எனக்கு உதவி பண்றதுக்கு கூட யாருமே இல்ல. மித்தாலி அண்ணிய டின்னர் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க எங்கன்னே தெரியலையே. கிச்சன்லயே தூங்கிட்டாங்களோ என்னவோ. இங்க யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்பெல்லாம் உண்மையான பயமே அந்த ரூமுக்குள்ளதான் இருக்கு. வர வர இப்ப ஏன் கண்ணே என்னால நம்ப முடியல. அவரை சந்திக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னங்க, இங்க நான் தான். சொல்றது கேளுங்க ப்ளீஸ். கதவை தருங்க, தயவு செஞ்சு கதவை தருங்க. நான் தான். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நான் வந்துட்டேன். ப்ளீஸ் கதவை தருங்க. அட ஆலியா, வா, டின்னர் ரெடியா இருக்கு, வா. உடைஞ்சிருக்கு. அப்போ பிரக்கியா வீட்டுக்குள்ளயா? வீட்டுக்குள்ள வந்துட்டாளா? அட ஆலியா, மித்தாலி, ஏன் இப்படி ஓடி வரீங்க? என்னாச்சு? பிரக்யா வீட்டுக்குள்ள தான் இருக்கா. என்ன சொல்றீங்க? வாங்க. அட கடவுளே, இதோ நான் திறந்துட்டேன். இதோ வந்துட்டேன். நீங்க சீக்கிரமா வந்து அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போங்க. எஸ், இதோ நான் வந்துட்டேன். இல்ல, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ் ப்ளீஸ் அலே, என்ன விட ப்ளீஸ். என்னங்க, அவளை வெளியில போட என்ன உள்ள விட மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு கூப்பிடுங்க ப்ளீஸ். வெளியில போட சொன்னல. பிரக்யா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அந்த லேடி இங்க தான் இருக்கா. அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. இன்ஸ்பெக்டர், நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. அவரை இவங்க அடைச்சு வச்சிருக்காங்க. ரூம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. என் புருஷனை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். கான்ஸ்டபிள், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஆலியாவை தான் அரெஸ்ட் பண்ணணும். அவ என்னோட ஹஸ்பண்ட ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கா. இவங்களை எடுத்துட்டு வாங்க. இவ உங்களுக்கு பணம் கொடுத்திருக்காளா? எவ்வளவு பணம் கொடுத்திருக்கா சொல்லுங்க. அதனால தான் அவளுக்கு Shut up. அப்ப நான் வார்னிங் கொடுத்து உங்களை விட்டது தப்பா போச்சு. அப்பவே உங்களை அரெஸ்ட் பண்ணி இருக்கணும். எடுத்துட்டு போங்க. இல்ல இல்ல இல்ல, சாரி. நான் உங்ககிட்ட கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இவங்க யாரும் என் ஹஸ்பண்ட என்ன சந்திக்க விட மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை நான் அவரை சந்திக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. யாரும் அண்ணனை சந்திக்க கூடாது. இன்ஸ்பெக்டர் டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை கொடுக்கறேன். யாரும் அண்ணனை சந்திக்க கூடாதுன்னு அவர் எழுதி கொடுத்திருக்காரு. அப்புறம் டாக்டரோட ரிப்போர்ட்டை கோர்ட்டால கூட மாத்த முடியாது இல்லையா? ரைட்? கேட்டீங்கல்ல, ஒத்துழைங்க. எங்களோட வாங்க. நீங்க இல்ல 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 இல்ல, அவங்களை கூட்டிட்டு வாங்க. நான் போய் பார்க்கணும். என்னங்க நான் வந்திருக்கேன். கதவு தரங்க. நான் உங்களை இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. வாங்க வாங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. வாங்க வாங்கன்னு சொல்றாங்கல, வாங்க. ப்ளீஸ். என்னங்க, இவங்க உங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் வாங்க, தரங்க. என்னோட குரல் உங்களுக்கு கேட்கலையா?